அனைத்து நண்பர்களுக்கு வணக்கம். திஸ் வீடியோ ஸ்பான்சர் பை ஸ்கூல் ஆஃப் பிஸ்னஸ் ஆர்கனைசேஷன் திருவண்ணாமலை. இவங்க வந்து டிஜிட்டல் மார்க்கெட்டிங் கம்பெனி நடத்திட்டு இருக்காங்க. இந்த கம்பெனியில் பார்ட் அண்ட் ஜாப்பாக வேலை செய்ய விருப்பம் இருக்கவங்க இந்த ஸ்க்ரீனில் தெரிய நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். கண்டிப்பாக ஜாயின் பண்ணி வரேன். ஸ்கிப் பண்ணாதீங்க. பெரிய தப்பு. தினம் 300 ரூபாய் சம்பாதிக்க அரிய வாய்ப்பு. இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் பயன்படுத்த தெரிந்தால் போதும். கண்டென்ட் போஸ்ட் அண்ட் கண்டென்ட் பப்ளிஷிங் மூலமா தினம் 300 ரூபாய் சம்பாதிக்கலாம். இந்த வேலை செய்ய 5 நிமிடம் போதும். ஒர்க் ட்ரைனிங் சப்போர்ட், குரூப் கம்யூனிகேஷன் சப்போர்ட், ஆல் லாங்குவேஜ் கஸ்டமர் லைவ் சாட் சப்போர்ட், முக்கியமா சொந்தமா ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ற அளவுக்கு உங்களால கற்றுக்கொள்ளவும் முடியும், சம்பாதிக்கவும் முடியும். இந்த வேலை வாய்ப்பு வழங்குவது 5 வருடத்திற்கு மேல ரன் ஆகிட்டு இருக்க நம்ம தமிழ்நாட்டு கம்பெனி ஸ்கூல் ஆஃப் பிசினஸ் ஆர்கனைசேஷன் பிரைவேட் லிமிடெட். மேலும் விவரங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா பாய்லர்ஸ் வந்து ஃபயர் டியூப் பாய்லர்ஸில் டயக்ராமோட நெக்ஸ்ட் வீடியோ போகிறேன்னு சொல்லியிருந்தேன். இப்போ இந்த வீடியோ மூலியம் பார்த்தீங்கன்னா உள்ள டியூப் வந்து இப்படி தான் இருக்கும். நிறைய பேருக்கு வந்து டியூப் வந்து லைவாக வந்து பார்த்துருக்க மாட்டீங்க. டியூப் வந்து பார்த்தீங்கன்னா இப்படி தான் இருக்குங்க. இது என்ன பூராமே இந்த சைடு பிளேட்டாக இருக்குது, மோல்டிங்காக இருக்குது. இந்த இடத்துல மட்டும் என்னங்க சின்ன சின்ன ஓட்டையாக இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, இதுதானுங்க வந்து இதன் மூலிமா லென்த்தாக ஹோல்ஸ் இந்த அதாவது டியூப் மாதிரி இருக்குங்க. உங்கள் வீட்டிலலாம் பார்த்துருப்பீங்க பைப்பு, அது மாதிரி இருக்காது. இது வந்து பார்த்திங்கன்னா மெட்டல், கார்பன் ஸ்டீலில் செஞ்ச மெட்டலுங்க. இது வந்து என்ன கார்பன் ஸ்டீல்னால் கார்பன் இதுக்குன்னு தனி மாதிரி ஹீட்டு ஒரு 1000 டிகிரி வரைக்கும் தாங்குற மாதிரிங்க வைங்களேன். 1000 டிகிரி ஆனாலும் உங்கள் வீட்டில் இருக்கிற இரும்பு பைப்பெல்லாம் 1000 டிகிரி கொடுத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக உருகி இல்லை எந்த இடம் தெரியாமல் போயிருங்க. அதாவது 300 டிகிரி 400 டிகிரி உருகி போயிடுது. இந்த மெட்டலில் பார்த்தீங்கன்னா 1000 டிகிரி வரைக்கும் தாங்கக்கூடிய மெட்டலில் தான் வந்து பாய்லர்ஸ்லாம் செய்வாங்க. பொதுவாக எந்த பாய்லர் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஃபயர் டியூப்பாக இருந்தாலும் சரி, வாட்டர் டியூப்பாக இருந்தாலும் சரி, எந்த பாய்லராக இருந்தாலும் கார்பன் ஸ்டீலில் தான் செய்வாங்கன்னு வைங்களேன். இதெல்லாம் ரேட் காஸ்ட்லியாகவும் இருக்கும், அதுக்கு தகுந்த மாதிரி குவாலிட்டியாகவும் இருக்கும். அது எப்படி இருக்குன்னா இங்கே பார்த்தீங்கன்னா ஹோல்ஸ் இருக்குது. இப்போ நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி 2 தடுப்பு மாதிரி போட்டிருக்காங்களா. ஏன் இந்த மாதிரி தடுப்பு மாதிரி போட்டிருக்காங்கன்னா, ஒரு டியூப் வழியாக இந்த சைடு வருங்க, இதுதான் ஃபர்னஸு. ஒரு இந்த சைடுக்கு 100 டியூப் வழியா ஹீட் போய் இந்த 100 டியூப் வெளியே போது வரும். இதன் மூலிமா தான் இது ஒர்க் ஆகுது. இந்த இடத்துல என்னங்க வெள்ளையாக இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, இதில் காங்கிரீட்டுங்க, கேஸ்டபிள்னு சொல்லுவாங்க. இந்த கேஸ்டபிள்னு என்னென்னா 1200 டிகிரி 1500 டிகிரி தாங்கக்கூடிய சிமெண்ட்டுங்க. அந்த சிமெண்ட்டு சாதாரண உங்கள் வீட்டுக்கு போகிற சிமெண்ட்டெல்லாம் போட்டிங்கன்னா இதுக்கு வந்து டேமேஜ் ஆகி விழுந்துடும். அதனால் 1200 1500 டிகிரி தாங்கக்கூடிய சிமெண்ட்டில் தான் இது வந்து டோரு, இந்த டோருக்கு போட்டிருப்பாங்க. சரிங்களா. அப்புறம் இந்த இடத்துல வந்து ஏன் ஹோல்ஸ் வந்து என்ன எல்லாமே ஒவ்வொரு சைஸில் தான் இருக்கணும். இது என்ன ஒரே மாதிரி சைஸில் அப்படிங்கன்னு பார்த்தீங்கன்னா, எல்லாமே ஒரே சைஸில் இருந்தால் தான் எல்லா டியூப்லேயும் வந்து ஹீட் வந்து இதில் ஒரு 100 டிகிரினா இது 100 டிகிரி இருக்கும். அந்த மாதிரி வந்து தான் எல்லோரும் சேமாக இருந்தால் மட்டும்தான், ஒரே சைஸில் இருந்தால் மட்டும்தான் சேமான ஹீட் போய் சேமான ஹீட் வெளியே வந்தால் தான் வாட்டர் வந்து ஒரே மாதிரி ஹீட் ஆகி உங்களுக்கு ஸ்டீம் வந்து ஜென்ரேட் ஆகும். இந்த ப்ரெஷர் கேஜி மூலிமா தான் நீங்கள் பாய்லர் எவ்வளோ ப்ரெஷர் இருக்குது அப்படிங்கிறத கண்டுபிடிச்சி உங்களுக்கு தேவையான ஹீட்டை வந்து உள்ள பாய்லருக்குள்ளே கொடுக்குறக்கு யூஸ் ஆகுங்க. சரிங்களா. இங்கே வந்து பார்த்திங்கன்னா கேஜி கிளாஸ் இந்த வீடியோஸில் உங்களுக்கு தெளிவாகவே தெரியும். இந்த இடத்துல கேஜி கிளாஸுங்க. கேஜி கிளாஸில் நிறைய வெரைட்டி இருக்குது. இது வந்து கிளாஸாகவும் இருக்கும், ஒவ்வொரு டைம் பார்த்திங்கன்னா கவர் சுற்றி கவர் போட்ட வந்துக்கிற கேஜி கிளாஸும் இருக்குது. நிறைய வெரைட்டிஸ் வந்து உங்களுக்கு இருக்குதுங்க. இதன் மூலிமா உங்களுக்கு வந்து ஈஸியாக பார்த்து பாய்லருக்குள்ளே எவ்வளோ தண்ணி இருக்குது அப்படின்னு கண்டுபிடிச்சிடலாம். இப்போ இந்த இடத்துல பார்த்திங்களா வால்வு, இங்கே ஒரு கேஜி கிளாஸ், இங்கே ஒரு வால்வு, இங்கே ஒரு வால்வு பார்த்திங்களா. இது வந்து ஸ்டீம் வந்து எவ்வளோ இருக்குதுன்னு கண்டுபிடிக்கிறதுக்கு இங்கே பாதி ஸ்டீம் இருக்குங்க, பாதி கேஜி கிளாஸ் வந்து தண்ணி இருக்குங்க. அதுக்கு தகுந்த மாதிரி தான் இங்கே ஒரு டியூப் கொடுத்துருப்பாங்க, உள்ளே இந்த வழியாக கொடுத்துருப்பாங்க. டியூப் இங்கேருந்துலாம் வந்திருக்காதுங்க, இந்த பாடியில் கொஞ்சம் முன்னாடி வச்சு இந்த சைடு ஒரு டியூப் எடுத்துருப்பாங்க. இதே மாதிரி இந்த பாடியிலேருந்து இங்கே டியூப் எடுத்து இப்படி வச்சுருப்பாங்க. இப்படி தான் வந்து கேஜி கிளாஸ்க்குள்ளே தண்ணி ஸ்டீம் எவ்வளோ இருக்குதுங்கிறத கண்டுபிடிக்கிறதுங்க. சரிங்களா. இப்போ வந்து என்ன வந்து இந்த பாய்லர்ஸில் வந்து என்ன மெட்டல்லாம் செஞ்சுருக்காங்க, எல்லாமே வந்து ஒவ்வொரு மெட்டல் செஞ்சுருக்காங்களா அப்படின்னா எல்லாமே கார்பன் ஸ்டீல் தான் செஞ்சுருப்பாங்க. அதாவது இதில் எஸ்எஸ்லாம் செஞ்சுருந்தா இன்னும் கொஞ்சம் நல்லா இருக்கும்ல அப்படின்னு கேட்டிங்கன்னா, மெட்டலில் பொறுத்த வரைக்கும் எம்எஸ் வந்து கார்பன் ஸ்டீல், அதாவது இது வந்து ஹீட்டை வந்து அதிகமாக கடத்துங்க. கொஞ்சம் ஹீட் கொடுத்தீங்கன்னா நிறையா ஹீட் வெளியெடுத்து உங்களுக்கு ப்ராசஸ்க்கு யூஸ் ஆகும். இதே வந்து எஸ்எஸ்சில் போட்டிங்கன்னா, எஸ்எஸ்சில் வந்து பார்த்திங்கன்னா ஹீட் வந்து அவ்வளோ சீக்கிரத்தில் வந்து ஒட்டாது, ஒட்டினாலுமே அதிக ப்ரொடக்ஷன் கொடுக்காது. அதனால் அது இல்லாமல் ரேட் காஸ்ட்லியாகவும் கூட இருக்கும். அதனால தான் வந்து அதிகமாக அது வந்து எஸ்எஸ்சில் யாரும் ப்ரிப்பேர் பண்ணுறதில்ல. எந்த கம்பெனி எடுத்துக்கிட்டிங்கனாலும் மோஸ்ட்லி எல்லாமே இந்த கார்பன் ஸ்டீலில் தான் செஞ்சுருப்பாங்க. இதன் மூலிமா என்னென்னா உங்களுக்கு எஃபிஷியன்சி வந்து அதிகமாக இருக்கும், ஸ்டீம் ஜென்ரேஷன் வந்து கொஞ்சம் வேகமாக பண்ண முடியும். அதுக்கு தகுந்த மாதிரி உங்களுக்கு என்ன ஆகுங்க, இப்போ உங்கள் ப்ராசஸில் தேவையான கம்மியான ஹீட்டு, கம்மியான டீ செலவு, கம்மியான கேஸை வச்சு உங்களுக்கு அதிகமான நெருப்பு உருவாக்கி வாட்டரை ஸ்டீமை ஜென்ரேட் பண்ண முடியும். இங்கே இருக்குது பார்த்தீங்களா, இந்த இடத்துல தான் ஸ்டீம் இருக்கும். இப்போ தெளிவாக உங்களுக்கு தெரியும். இங்கே ஒரு பிளேட் மாதிரி நேராக போகுது பார்த்தீங்களா, இந்த இடத்துல சேம்பருங்க. இது வந்து இதுக்குள்ளே சொல்கிறேன், இது இந்த காபிக்கெலாம் இருக்குங்களா, இதுக்கு நேராக ஒரு பிளேட் இருக்கும். அதுக்கு மேலே இந்த ஏரியாவுக்கு இந்த தான் காலி இடம். இந்த காலி இடத்துல தான் வந்து ஸ்டீம் நின்று உங்களுக்கு ப்ராசஸ்க்கு தேவையான ஸ்டீம் வந்து இங்கேருந்து மேலே மெயின் வழிவு மூலிமா வெளியே எடுத்து உங்கள் ப்ராசஸ்க்கு யூஸ் பண்ணுறதுக்கு போகும். இந்த மூலிமா இந்த வழியாக தான் உங்களுக்கு வந்து இப்படி ஒர்க் ஆகுதுங்க இந்த பாய்லரு.
இப்போ ஃபர்னஸில் ஏன் இத்தனை ஐட்டம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஏரும் போகுங்க. ஃபர்னஸில் வந்து நீங்கள் வந்து டீசலோ இந்த நெருப்பு பற்ற வச்சிட்டிங்கன்னா வைங்களேன், அப்படியே எரியாதுங்க. கொஞ்சம் ஏரும் குடுக்கணும். ஏர் குடுத்தா தான் உங்களுக்கு வந்து ஃபோர்ஸ் அதிகமாக இருக்கும். பவர் அதிகமாக இருக்கும். அப்படி ஏர் குடுக்கும்போது தான் உங்களுக்கு வந்து கார்பன் டை ஆக்சைடு வந்து உள்ளே போகாம ஆக்சிஜன் போகும். ஏர் குடுக்காம நீங்கள் போட்டு எரிச்சிங்கன்னா, உள்ளே வந்து பிளாஸ்ட் ஆக வாய்ப்பு இருக்குது. அதனால தான் ஏரும் கொஞ்சம் ஆக்சிஜனும் குடுத்து, அதுக்கு தகுந்த மாதிரி இந்த ப்ரெஷர் கேஜுக்கு பார்த்தீங்களா, இங்கே ஒரு ப்ரெஷர் கேஜ் அந்த மூலியமா எவ்வளோ கேஸ் வந்து குடுக்கணும், அது மூலியமா கனெக்ட் பண்ணி எடுத்துக்குவாங்க. இந்த இடத்துல இருக்கிற சில ஸ்விட்ச் பார்த்தீங்கன்னா லிமிட் ஸ்விட்சுங்க. இது வந்து அங்கே இருக்க மொபைல் இது எல்லாமே கனெக்ட் ஆகியிருக்கும். எவ்வளோ வந்து அங்கே தேவையான ஸ்டீம் உருவானதுக்கப்புறம் 8 கேஜி 10 கேஜி உங்களுக்கு தேவையான இந்த ப்ரெஷர் கேஜில் உருவானதுக்கப்புறம் ஆட்டோமேட்டிக்காக வந்து அங்கே வந்து ஐடி ஆஃப் பண்ணிடும். ஐடினா என்னென்னா இதுதாங்க. இந்த வந்து ஆஃப் பண்ணுறதுக்கு இந்த சென்சார் மூலிமா இது வந்து ஆஃப் ஆகி உங்கள் ப்ரெஷர் அவங்களுக்கு இருக்குது அவங்களுக்கு தேவைப்படாது அப்படிங்கிறக்கும்போது அவங்க பட்சத்தில் இந்த ஃபர்னஸ் வந்து ஆட்டோமேட்டிக்காக ஆஃப் ஆகிடும். ஆஃப் ஆகும்போது அப்புறம் உங்களுக்கு தேவையான ப்ரெஷர் இங்கே 6 கேஜி வந்து ஆட்டோமேட்டிக்காக ஆன் ஆகிற மாதிரி செட்டப் பண்ணி வச்சுருந்தீங்கன்னா 6 கேஜி வந்து ப்ரெஷர் கேஜி வந்தோன்னா ஆட்டோமேட்டிக் இது ஆன் ஆகிக்குங்க. இப்படி தான் வந்து இந்த ஆட்டோமேட்டிக் சிஸ்டத்தில் இங்கேயும் ஒர்க் ஆகுதுங்க. இதன் மூலிமா தான் உங்களுக்கு ப்ராசஸ் ரொம்ப ஈஸியாக இருக்கும். இங்கெல்லாம் இருக்கிறது பார்த்திங்கன்னா இதோட ஃபர்னஸோட பேனல் போர்டுன்னு வைங்களேன். இதுதான் இங்கே இருக்க மெயின் மூளையே இதுதான். இதுக்குள்ளே தான் எல்லாமே சென்சாரும் இருக்கும். இது மூலிமா தான் உங்களுக்கு வந்து ஃபர்னஸ் ஒர்க் ஆகுது. இங்கே வந்து மொபைல் ஒர்க் ஆகுது. ப்ரெஷர் கேஜிக்கு ஹை ப்ரெஷர் லிமிட் சுவிட்சு இதுக்கு எல்லாத்துக்கும் இதுதான் ஒர்க் பண்ணுது. உங்களுக்கு தேவையான ரிசல்ட் வந்து இங்கேருந்து எடுத்துக்கலாம். இதன் மூலிமா தான் உங்களுக்கு இந்த பாய்லர் வந்து ரொம்ப ஈஸியாக ஸ்டீம் ஜென்ரேட் ஆகிறத கண்டுபிடிச்சி உங்கள் ப்ராசஸ் தேவையான அளவுக்கு ஸ்டீம் எடுத்துக்க முடியும். சரிங்களா? இங்கே இருக்க பைப்பு எல்லாம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இதுக்கு தேவையான வாட்டர் லைனு இப்போ இங்கே இருக்கிறது பார்த்தீங்கன்னா, இதுக்கு டீசலோ, கேஸோ வரக்கூடிய பைப் லைன்ஸுங்க. இங்கே இருக்கிறது எல்லாமே வாட்டர் லைனு. அங்கே அந்த சைடு இங்கே போகுது பார்த்தீங்களா, இது எல்லாமே ப்ரோடன் லைனு. வேஸ்ட் வாட்டரை வெளியே எடுக்கிறது. இதுதானுங்க பாய்லரோட ஃபயர்வுட் பாய்லரோட டயக்ராம் வீடியோங்க. அடுத்தடுத்த வீடியோஸில் நான் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.